problem is not the problem. The problem is not the real problem. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய உண்மையான பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம். எவ்வளவு பயப்படுறீங்களோ அவ்வளவு பெருசா பிரச்சனை தெரியுது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பயப்படுறோமோ அந்த பிரச்சனை அவ்வளவு பெருசா தெரியுது. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயம் போயிடுச்சுன்னா பிரச்சனை சாதாரணமானதா மாறி போயிடுது. So the problem is not the real problem. நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ அது உண்மையாக உங்களுடைய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிரச்சனை வெளியே இல்லை, உங்களுடைய பிரச்சனை உள்ளே இருக்கிறது. பிரச்சனை வெளியே கிடையாது. யாருக்கும் பிரச்சனை வெளியே கிடையாது. கோலியாத்தா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், அத்தி மரமா இருக்கட்டும், பிரச்சனை வெளியே கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குது? உள்ள இருக்குது. இந்த உள்ள இருக்கிற இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சுன்னா இது கோலியாத்தை விட உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் கோலியாத்து சின்னவனா தெரியும். இப்ப நம்ம ஆளுங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இஸ்ரவேலர்கள் கோலியாத்தை எப்படி பாக்குறாங்க? 6 அடிக்கு மேல இருக்கிறான்னு அழகிறான். கண்ணிலேயே அளந்து எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. அவன் 6 அடியும் 10 அங்கலமும் உள்ளவனாயும். டிஸ்கிரிப்ஷன் எதிராளியை பற்றி விவரிக்கிறதுனா நம்ம ஆளுங்களுக்கு சொர்க்கம். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் 6000 வருட அனுபவம் உள்ளவன், சாலமோனை விட தள்ளினவன், தாவீதை வஞ்சித்தவன், உன்னையும் கூட வஞ்சித்து விடுவான், ஜாக்கிரதையாயிரு. உடனே நம்ம ஆளுங்களும் ஆமா ஆமா வஞ்சித்துருவான் போல் இருக்கு. நாளைய தினம் கரை சேருவேனா, கடைசி வரையும் கர்த்தரோடு இருப்பேனா, இப்படியே டிஸ்கிரிப்ஷன் சாத்தானை பத்தி பெருசா பண்ணிட்டாங்க. கர்த்தர் யாரு? அவர் ரட்சிக்கிறவர். அவ்வளவுதான். நம்ம ஆளுங்களுக்கு சாத்தானை பத்தி ஏதாவது எழுத சொல்லுங்களேன். சாத்தான படம் வரைய சொல்லுங்களேன். படம் வரைஞ்சிருவாங்க. எப்படி படம் வரைவாங்க? 2 கொம்பு, ஒரு வாலு, அப்படியே கிடையாது. அவன் கர்த்தரை படம் வரைய சொன்னா எப்படி படம் வரைவீங்க? நெஞ்சில நெருப்பு எறிகிற மாதிரி, ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுக்கிற மாதிரி. அவருக்கு என்னைக்கு நெஞ்சில நெருப்பு பிடிச்சதோ தெரியல. அவருக்கு நெஞ்சில வேற நெருப்பு எரியுது. சாப்பிடவே டைம் இல்லையா அவருக்கு. அவர் ஆட்டுக்குட்டி வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சொன்னாலும் சொன்னார் நல்ல மேய்ப்பன். அவரை எப்படிலாம் மேய்ப்பன் எப்படிலாம் இருப்பானோ அப்படிலாம் ஆக்கிட்டோம். நம்ம சொல்றோம் பாருங்க. இதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளத்தை தைரியத்தினாலே நிரப்புங்கள். எதிராளியை குறித்து எதிராளியை குறிச்சே கண்டுக்காதீங்கன்னு சொல்ல. நானு எதிராளியை விட உங்க ஆண்டவரை பெருசா பார்க்காரது. உங்க பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை தீர்க்கிறவரை பெரியவராக பாருங்கள். உங்கள் நோயை விட அந்த வைத்தியரை பெரியவராக பாருங்கள்.